ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது என்னென்னா நார்த் இந்தியன் டிஷ் தால் தடுக்கா தான் ஃப்ரெண்ட். இப்போ இந்த நான் அளவு காட்டுற அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வேணுங்கிறது வந்து தோரம்பயிறு, கடலைப்பயிறு, அப்புறம் வந்து மசூர் தால். மசூர் தாலுங்கிறது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 கிராம் தோரம்பயிறு, 20லேருந்து 25 கிராம் கடலைப்பயிறு, அதுக்கப்புறம் இது மசூர் தால். இது வந்து 20லேருந்து 25 கிராம். கொஞ்சம் எனக்கு தோரம்பயிறு கம்மியாக தெரிஞ்சதால் ஒரு 100 கிராம் இன்னும் கொஞ்சம், ஒரு 10லேருந்து 15 கிராம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது நல்லா இது போக நல்லா கழுவி எடுத்துங்க. 3லேருந்து 4 வாட்டி இதை நல்லா கழுவி, இந்த பயிரை கழுவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் கூடயோ, இல்லை நார்த் இந்தியன் சைடில் இது கூட அப்பளம் பப்படு சொல்லுவாங்க. ஸோ இது கூட டிஷ் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளார இது முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளார இந்த டிஷ்ஷு பயிரெல்லாம் ஊற வச்சுருந்தோன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பயிரை ஊற வைக்கணுமா கம்பல்சரியானா அது கிடையாது, நீங்கள் அப்படியேவும் நீங்கள் வந்து செய்யலாம். இதை நல்லா 3லேருந்து 4 வாட்டி கழுவி எடுத்த பின்னாடி நம்ம வந்து இது கூட போடுற இன்க்ரீடியன்ஸை போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரம், ஒரு குக்கரில் இந்த நம்ம கழுவி வச்ச பயிரை போட்டு 3 பயிரையும் போட்டு, நீங்கள் எப்படி குவான்டிட்டி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு பண்ணால் அந்த குவான்டிட்டி நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் தோரம்பயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தோரம்பயிறு, உப்பு போட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்குங்க. ஒரு மிளகாவை ஸ்லிட் பண்ணி 1 போட்டுக்குங்க. மஞ்சத்தூள், லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் எடுத்துக்குங்க இதை. சரிங்களா? நான் வந்து ப்ரெஸ்டீஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குக்கர். ஆனால் இந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். இது ஜஸ்ட் ஏதோ ப்ரமோஷன்ஸ்லாம் இல்லை, சும்மா நான் என்ன யூஸ் பண்ணேங்கிறது சொல்கிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை விட்டு ஜீரகம், நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறம் பெருங்காயம். இது ஒரு 2 வெங்காயம், நல்லா சின்ன சின்ன வெங்காயமாக, நல்லா சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போட்டால் போதும். சரிங்களா? அந்த பூண்டு லேசாக வதக்கி விட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்லை, சும்மா லேசாக சாத்தே பண்ணால் போதும். ஒரு பிங்கிஷ் கலருக்கு வர மாதிரி ஆனால் போதும். சரிங்களா? இது ஆன பின்னாடி நல்லா இது சைடில் வந்து நல்லா 2 தக்காளியை நல்லா நறுக்கி பொடிசாக 2லேருந்து 3 தக்காளி நல்லா நறுக்கி, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கிங்க. அதை வந்து போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு, தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா வதக்கி விடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து நம்ம ஏன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் 1 தான் போட்டேன், அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இது நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா இந்த மசாலாவோடு வதக்கி எடுத்து ஒரு வாட்டி அந்த எண்ணெய் நல்லா வேலை வந்த பின்னாடி நம்ம வேக வச்ச பயிர் எடுத்து இதை போட்டுட்டாக்கா ரெடி. இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நெய் விட்டு, ஒரு வேறு பாத்திரத்தில் நெய் விட்டு நம்ம கடுகு, உளுந்து, வெந்தயம், நான் எப்போயுமே இது ஒன்றா சேர்த்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுந்து, வெந்தயம் இது ரெடியாக இருக்கும். அதில் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் நல்லா நைஸாக மெரிசாக நல்லா நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கொட்டு, இது பார்த்திங்கன்னா தீக்கா லால் மிர்ச்சின்னுவாங்க, இந்த கலர் வரத்துக்காக தீக்கா லால் போட்டு கொஞ்சம் லேசாக இது பண்ணி விட்டு மேலே தடுக்கா கொடுத்துடணும். இது மேலே மல்லி தலை, நல்லா ஒரு கை நிறைய மல்லி தலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார உங்கள் தால் தடுக்கா ரெடி. பார்த்தீங்களா? இது கூட இப்போ நம்ம ஜீரா ரைஸு, அப்புறம் அப்பளம், பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
யாராவது வராங்கன்னா நீங்கள் உடனே சட்டுப்புட்டுன்னு இது வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஜீரா ரைஸோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பராக 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.